வேலை கிடச்சி ஃபஸ்ட்டே ஆஃபீஸ் போகிறா. அந்த ஹாப்பியில் இருக்கா. மீனுக்குருவியும் அதே ஹாப்பியோட ஆஃபீஸ் போகிறா. இப்போ டீனுக்குருவி எவ்வளோ பெரிய ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸ்லேயாச்சும் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறான். மீனுக்குருவி அதே மாதிரி இந்த ஆஃபீஸ்லேயாச்சும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறான். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி மனசுக்குள்ளே ப்ரே பண்ணிக்கிறாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே போனதும் எல்லாருக்கிட்டேயும் இன்ஃபோ கொடுத்துட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. மீனுக்குருவியை ஃபஸ்ட் டைம் டீனுக்குருவியை பார்க்குறான். 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்து எதுவும் பேசாமல் போயிட்டாங்க. டீனுக்குருவி மீனுக்குருவியை பார்த்து, இவ என்ன இப்படி மேக்கப் போட்டிருக்கா, இவகிட்ட பேசினாலும் சீன் போடுவா போல், நம்ம பேசி அவள் பேசாமல் போயிட்டா அசிங்கமாக போயிடுமே, பேசாமல் நம்ம அமைதியாகவே போயிடுவோன்னு நினச்சிட்டு டீனு போயிட்டா. மீனுக்குருவி டீனுக்குருவியை பார்த்து, இவன் என்ன பார்க்கவே டெரராக இருக்கா, பேசுனா பேசுவாளா, ரொம்ப வாயாடியாக இருப்பா போல், இவகிட்ட எப்படி பேசுறது, நம்ம வேற ரொம்ப சைலண்ட்டே அப்படின்னு நினச்சிட்டு அவள் போயிட்டா. இப்படி 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க இவங்களே. ஃபஸ்ட்டே ஆஃபீஸ் நார்மலாக ஹாயலோட முடிஞ்சிருச்சு. போக போக பார்ப்போம் யார் கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். பாய் மக்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மொக்க ஸ்டோரிஸ். வெல்கம் டு மொக்க ஸ்டோரிஸ் மக்களே. Day 2. டீனுக்குருவியும் நிலாக்குருவியும் சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. டீனுக்குருவியும் நிலாக்குருவியும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போகிறாங்க. மீனுக்குருவியும் ராஜ்குருவியும் அதே மாதிரி ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. எங்கே போனாலும் அவங்களும் ஒன்றா தான் போகிறாங்க. டீனுக்குருவி நிலாக்குருவியை பார்த்து, வாடி நம்ம கேன்டீன் போவோம், ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு வருவோம்னு சொன்னான். நிலாக்குருவி சரிடி வா போகலான்னு சொன்னான். டீனுக்குருவியும் நிலாக்குருவியும் அங்கே போகும்போது ஆல்ரெடி மீனுவும் ராஜ்குருவியும் அங்கே இருந்தாங்க. 2 பேரும் பேல்பூரி வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. டீனுக்குருவி, உனக்கு என்னடி சொல்கிறது, ஒரு காஃபி போதுமான்னு கேட்டான். எனக்கு ஒரு காஃபி போதுண்டி அப்படின்னு சொன்னான். என்னடி இந்த ஆஃபீஸில் எல்லோரும் தனித்தனியாக இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட் கூட செட் ஆகாது, ஒரு கேங் கூட செட் ஆகாது போலையே அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் தனித்தனியாக தான் போகிறாங்கடி, போக போக எல்லோரும் ஒன்றாயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். சரி போக போக ஒன்று பார்க்கலாண்டி வா அப்படின்னு சொல்கிறான். நிலாக்குருவி டீனுக்குருவியை பார்த்து, என்னடி இந்த ப்ராசஸ் உனக்கு புரியுதான்னு கேட்குறான். எங்கேடி எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, கிளாஸ் எடுத்தாலே தூக்கமாக வருது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, பார்த்துக்கலாண்டி வாடி அப்படின்னு சொல்கிறான். நிலாக்குருவி டைம் ஆச்சு போலாவா அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அதுக்கு வந்து ட்ரெயினர் வேறு கொஞ்சம் டெரராக இருக்காங்க போல், ரொம்ப திட்டுறாங்கன்னு வேறு பேசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுடி, ஏன்டி இப்படி சொல்கிறேன், நேற்று ராஜ்குருவிக்கும் ட்ரெயினர் குருவிக்கும் சண்டே ஆமாடி. என்னடி சொல்கிற, என்ன சண்டை, எனக்கு தெரிலடி. இந்த சண்டே என்னென்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபார் மொக்க ஸ்டோரிஸ். மொக்க ஸ்டோரிஸ் மக்களே. நிலாக்குருவி, நேற்று ஒரு சண்டைன்னு சொன்னல, ட்ரெயினருக்கும் ராஜ்குருவிக்கும் சண்டைன்னு. ஆமாண்டி, அது என்ன சண்டைன்னு தெரியுமா, சொன்னாதானடி தெரியும். இருடி என்னாச்சும் தெரியுமா, நேற்று ட்ரெயினர் சொல்லி கொடுக்கும்போது ராஜ்குருவி கொஸ்டின் கேட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணியும் ராஜ் புரியாமல் திருப்பி கொஸ்டின் கேட்டனால சண்டை வந்திருக்குடி. என்னடி சொல்கிற, ஸோ புரியலன்னு கொஷின் கேட்டால் திட்டுவாங்களா, நான் சும்மாவே எதுவும் கேட்க மாட்டேன், நீ வேற எப்படி சொல்கிற, திட்டுனா நான் எப்படி கேட்பேன் அது அப்படி இல்லைடி, ட்ரெயினருக்கும் ராஜ்குருவியை பிடிக்காது போலடி, நீ நோட் பண்ணியிருக்கியா, ப்ராசஸ் சொல்லி கொடுக்கும்போது ட்ரெயினர் ராஜ்குருவியை கொஸ்டின் கேட்பாங்க, ராஜ்குருவியும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தப்பான ஆன்சரை கரெக்டாக சொல்லுவாங்க, அப்படி சொல்லும்போது ட்ரெயினருக்கு பிடிக்காது, அதுக்கும் வந்து திட்டுவாங்க. ஓ அப்படியாடி, ஆமாண்டி, தெரியலன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, தப்பான ஆன்சரையே கரெக்டுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க, அதனால தான் அவங்களுக்கு பிடிக்கல போல், அதனால நேற்று சண்டை வந்திருக்குடி நம்ம போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ட்ரெயினர் கிளாஸ் எடுக்கிறாங்க. டீனுக்குருவி நிலாவை பார்த்து, ஏதாச்சும் கொஷின் கேட்டால் சொல்லி கொடுடி அப்படின்னு சொல்கிறேன். சரிடி சொல்கிறேன். ட்ரெயினர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கொஷின் கேட்குறாங்க. கிளைம்ஸ்னால் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க டீனுக்குருவி கிட்ட. டீனுக்குருவி, கிளைம்ஸ்னால் கிளைம் பண்ணுறதுக்கு பேர் தானே கிளைம்ஸ் அப்படின்னு ஆன்சர் சொல்கிறேன். ட்ரெயினர், இல்லை ராங்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி ராஜ்குருவி கிட்ட, ராஜ் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ராஜ்குருவியும், இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக இன்சூரன்ஸ் பாலிசி ஐடி கொடுத்துட்டு வந்து கிளைம் பண்ணிக்க சொல்லி பாலிசி ஐடி கொடுத்துட்டு வருவோம், அதுக்கு பேர் தான் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டீனுக்குருவி நிலாவை பார்த்து, அதே தானே நானும் சொன்னேன்டி. நிலா அவளை முறைச்சி பார்த்துட்டு, நீ எங்கடி அதை சொன்ன, கிளைம் பண்ணுறதுக்கு பேர் தானே கிளைம்ஸ்ன்னு சொல்கிற, ட்ரெயினர் திட்டலையேன்னு சந்தோஷப்பட்டு போடி. நிலாக்குருவி, நான் நேற்று சொன்னல, இன்றைக்கும் பார்த்தியா ராஜ்குருவியை கொஷின் கேட்டாங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணி அவங்க சரி ஓகேன்னு ஒரு மாதிரி சொல்கிறாங்க, நோட் பண்ணியா. ஆமாண்டி, நான் தப்பாக ஆன்சர் பண்ணியும் என்னை எதுவுமே சொல்லலை, ராஜ்குருவி கரெக்டாக ஆன்சர் பண்ணியும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எப்படிடி ராஜ்குருவி இந்த ட்ரெயினரை சமாளிக்க போகிறாங்க.
நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் மக்களே. சப்ஸ்கிரைப் ஃபார் மொக்க ஸ்டோரிஸ். வெல்கம் டு மொக்க ஸ்டோரிஸ் மக்களே. போன எபிசோடில் ராஜ்குடிக்கும் ட்ரெயினருக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்படியே அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்க இந்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ட்ரெயினர் கிளாஸ் எடுத்துருக்கும்போது நிலா கிட்ட டீனு ஏசி ஃப்ளோ அதிகமாக இருக்குடி, எனக்கு வாஷ்ரூம் வர மாதிரி இருக்குது, வா போயிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டான். என்னடி ஏசி ஃப்ளோ அதிகமாக இருக்கா? ஆமாண்டி அதிகமாக இருக்குது, ரொம்ப குளிருதுல்ல? ஆமாண்டி ரொம்ப குளிருது, ட்ரைனிங்ஸ் வேறு முடிஞ்சிட்டே இருக்குது, என்ன இனிமேல் டார்கெட் அடிக்கணும் போல், ரொம்ப கஷ்டம் தாண்டி அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. லன்ச் டைம் வந்துடுச்சு, லஞ்சுக்கு எல்லாம் போகிறாங்க. டீனும் என்ன லஞ்ச் கொண்டு வந்திருக்குடி? நான் தயிர் சாதம் கொண்டு வந்திருக்குடி. நான் சாம்பார் சாதம்டி. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க. லஞ்ச் முடிச்சுட்டு வாடி ஃபோட்டோ எடுக்கலான்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. லஞ்ச் டைம் முடிஞ்சதும் ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ட்ரெயினர் நிலா, டீனு தூங்காதடி, உன்னதான் பார்க்குறாங்க சொல்கிறேன்ல, ரொம்ப தூக்கமாக ஆகுதுடி, கண்ட்ரோல் பண்ண முடியல, மதியம் வர தயிர் சாதம் சாப்பிட்டேன்ல, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்கிறா. அவள் சொல்லிகிட்டு இருக்கும்போது ட்ரெயினர் பார்த்துட்டாங்க. டீனு, இப்போ நான் என்ன கிளாஸ் எடுத்தேன்னு சொல்ல பார்க்கலாம். டீனு முடிச்சுட்டே இருந்தா. இதுக்கு தான் ஆஃபீஸ் வர வேண்டியதா? வர்றது, தூங்குறது, போகிறது, இதுதான் ஆஃபீஸா? இதுக்கு தான் ஆஃபீஸ் வரீங்களா அப்படின்னு ட்ரெயினர் ரொம்ப திட்டாங்க. இனிமேல் இவங்க 2 பேரும் இந்த ஆஃபீஸில் எப்படி தான் சர்வே பண்ண போகிறாங்களோ. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் மக்களே. சப்ஸ்கிரைப் ஃபார் மொக்க ஸ்டோரிஸ். வெல்கம் டு மொக்க ஸ்டோரிஸ் மக்களே. போன எபிசோடில் டீனு ட்ரெயினர்கிட்ட திட்டு வாங்கி சோகத்தில் இருந்ததை பார்த்தோம். இப்படியே டேஸ் போயிட்டே இருந்துச்சு. டீனுக்கிட்ட நிலா, எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்கடி. மாப்பிள்ளை பார்த்துட்டு தானடி இருக்காங்க, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலடி. ஆனால் ஒரு பையன் ஃபோட்டோவை பார்க்க சொல்லி கொடுத்தாங்க, நான் இன்னும் பார்க்கல. சரிடி, அதை பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, இல்லைன்னா வேணான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறா. சரிடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. பிரேக்கில் இவளுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு நிலாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னடி ஃபோன் வந்துச்சு? ஆமாண்டி, வீட்டில் இருந்து தான் ஃபோன் பண்ணாங்க, நாளைக்கு மாப்பிள்ளையை பார்க்க கோவில் போகணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நீனும் ஃபோட்டோவே பார்க்கலையே? ஆமாண்டி, என்கிட்ட அது கூட கேட்கல, நாளைக்கு நேரில் பார்க்க போகணுன்னு சொல்லிட்டாங்கடி. சரிடி, நீ நேரில் போய் பாரு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறேன். சரிடி, நேரில் பார்த்துட்டு நான் சொல்கிறேன்டி அப்படின்னு அவளை போயிட்டான். நெக்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் வந்ததும், என்னடி மாப்பிள்ளை பார்த்தியா, உனக்கு ஓகேவான்னு கேட்டா. எனக்கு தெரிலடி, வீட்டில் எல்லோரும் ஓகே பண்ணிட்டாங்க, என்கிட்ட யாரும் கேட்கலடி. சரி பரவாயில்ல, நீ சொல்லுடி அம்மாட்ட போய் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இல்லடி, அம்மா தான் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸே பண்ணுறாங்க, இந்த மேரேஜ் பண்ணுறது தான் வழின்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன் எனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்டி. சரிடி, ஆஃப்டர் மேரேஜ் ஒர்க் பண்ணுவியா இல்லை பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறா. எனக்கு அதெல்லாம் தெரியலடி. நிலாவுக்கு வேறு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நிலா ஃபங்க்ஷனுக்காக டூ டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டா. டீனு தனியாக தான் ஆஃபீஸ் வந்தான். நிலா மேரேஜுக்கு அப்புறம் டீனு என்ன பண்ண போகிறாளோ பார்ப்போம் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில். சப்ஸ்கிரைப் ஃபார் மொக்க ஸ்டோரிஸ் மக்களே. போன எபிசோடில் நிலாவுக்கு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டீனு தனியாக தான் ஆஃபீஸில் இருந்தா. நிலா டீனுக்கிட்ட, 2 டேஸாக நான் ஆஃபீஸ் வரல, என்னடி பண்ண? நான் தனியாக தாண்டி இருந்தேன், என்ன பண்ணுறது? சரி விடு, நான் இப்போ வந்துட்டேன்னு சொல்கிறேன். டீனு, மேரேஜ் ஃபங்க்ஷன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களான்னு கேட்குறா. எடுத்தாச்சுடி. சரிடி, ஆஃப்டர் மேரேஜ் நீ ஆஃபீஸ் வருவியா இல்லையா, மாப்பிள்ளைகிட்ட ஏதாச்சும் பேசுனியான்னு கேட்குறா. டீனுக்கிட்ட, வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கேட்க சொல்கிறாங்கடி, என்ன பண்ணுறது? இப்போ தாண்டி ட்ரைனிங்கில் இருக்கும், உடனே எப்படி வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தருவாங்க? கேட்டு பார்க்கணுண்டி, கேட்டுப்பார், என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்கிறா. இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. டீனு மனசுக்குள்ளே, இவளுக்கு மேரேஜ் டேட் வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவ்வளோ போயிடுவா போல், நம்ம இனிமேல் தனியாக தான் இருப்போம் போலன்னு நினச்சிட்டு இருந்தா. என்ன நிலா கேட்குறா. என்னடி யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லடி, அடி சும்மா சொல்லு, நீயும் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவ போலடி, நான் என்ன பண்ணுறதுடி, தனியாக தான் இருப்பேன் போல், இந்த 2 டேஸே என்னால் இருக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி அப்படின்னு சொன்னான். ஃபீல் பண்ணாதடி, நம்ம இனிமேல் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவோம், நீ எல்லாத்துக்கிட்டையும் பேசு அப்படின்னு சொல்கிறா. இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் எல்லோரும் ஒன்றா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபார் மொக்க ஸ்டோரிஸ். வெல்கம் டு மொக்க ஸ்டோரிஸ் மக்களே. போன எபிசோடில் எல்லாருக்கூடையும் பேசலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. வாங்க மொக்க ஸ்டோரிஸ்குள்ளே போவோம். ஹாய் நிலா. ஹாய் டி, குட் மார்னிங். இன்றைக்கி டே எப்படி போக போகுதுன்னு தெரில. ஏன்டி வந்ததும் இப்படி பேசுகிறேன்? ஒன்றும் இல்லடி, சும்மா சொன்னேன். சரி ஓகேடி. டீனு, சொல்லு நிலா, என்னோடய மேரேஜ் இன்விடேஷன் மறக்காமல் மேரேஜுக்கு வந்துடுடின்னு சொல்கிறா. கண்டிப்பாக வரேன்டி, கங்க்ராட்ஸ் டி. ஓகேடி.
ஏய் நீ ஆஃபீஸில் யாரையும் கூப்பிடலையாடின்னு கேட்குறான். கூப்பிடணும்டி, கிளாஸ் எடுக்கும்போது நான் கூப்பிட்றேன்டி எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னான். ஓகேடி ஓகே, மேரேஜ் வேறு ஊர்லடி, ரொம்ப தூரம்னு வராமல் இருக்காதுன்னு சொல்கிறான். கண்டிப்பாக வந்துடுவேன்டி அப்படின்னு பேசிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே போனதும் நிலா ராஜ்க்கும் மீனுக்கும் ட்ரெயினருக்கும் எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கொடுக்குறா. எல்லோரும் கண்டிப்பாக மேரேஜுக்கு வரணும், எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க, ஊரில் தான் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறா. நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரோம் நிலா, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. மீனு ட்ரீட் வைங்க அப்படின்னு சொல்கிறா. நிலா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீனுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறா. எல்லோரும் ஒன்றா சாப்பிட்றாங்க. இந்த எபிசோடில் நிலா சொன்ன மாதிரியே எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டா. ஒன்றா சாப்பிட கூட வெளியே போயிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆர் மொக்க ஸ்டோரிஸ் மொக்க ஸ்டோரிஸ் மக்களே. போன எபிசோடில் எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க மொக்க ஸ்டோரிஸ்குள்ளே போவோம். எப்பயும் போல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் பிரேக் போனாங்க. டீனுவும் நிலாவும் பிரேக் போகும்போது அப்போ மீனுவும் ராஜுவும் அங்கே இருந்தாங்க. நிலா வாங்க ஏன் தனித்தனியாக இருக்கோம், எல்லோரும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்தாங்க, எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டாங்க. டீனு நான் 10 days லீவுடி, மேரேஜ் முடிச்சுட்டு பார்க்கலாண்டி அவன் சொல்லிட்டு போயிட்டான். இப்படியே டேஸ் போக நிலாவோட மேரேஜ் டேட் வேறு வந்துடுச்சு. எல்லோரும் எப்படி போகலான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் நிலாவோட மேரேஜுக்கு போயிட்டு வந்தாங்க. நிலாவுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டு ரிட்டன் வந்தாங்க. நிலாவும் அவள் மேரேஜ் முடிஞ்சு ஆஃபீஸ் வந்தா. என்னடி டீனு ஜாலியாக இருந்த போல நான் இல்லாமல், எனக்கு என்னடி ஜாலி, உனக்கு தான் லீவ் போட்டு ஜாலியாக வர்ற, என்னடி இனிமேல் ஆஃபீஸா இல்லை என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆஃபீஸ்லாம் இல்லடி, வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணு, இல்லை அப்படின்னா வேலையை விட்டு நின்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கேட்டு போலாதாண்டி நானே வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியாடி, சரி கேட்டுப்பாரு என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், வீட்டில் இருந்து பண்ணுற மாதிரி ஓகே சொல்கிறாங்களான்னு பாரு அப்படின்னு சொன்னான். சரிடி அப்படின்னு இவ்வளோ சொன்னான். டீனு சொல்லுடி நிலா, எல்லாத்துக்கிட்டையும் இனிமேல் பேசுடி, எல்லோரும் நல்லா தான் பேசுகிறாங்க, நீயும் இனிமேல் அவங்கக்கிட்ட பேசு அப்படின்னு டீனுக்கும் அட்வைஸ் பண்ணுறா. சரிடி நான் பேசுகிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்கிறா. நான் இல்லைன்னு சொல்லி தனியாக இருக்காத, நீ வந்துட்டு மீனுக்கிட்ட பேசு, அவள் நல்லா பேசுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இவ்வளோ சரி பேசி பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லி பேசுகிறா. இந்த எபிசோடில் நிலா மேரேஜ்க்கு எல்லோரும் போயிட்டு வந்தாங்க. நிலாவும் மேரேஜ் முடிஞ்சு ஆஃபீஸ் வந்துட்டா. நிலா இந்த ஆஃபீஸில் இருக்க போகிறாளா இல்லை வேலையை விட்டு நிற்க போகிறாளான்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபார் மொக்க ஸ்டோரிஸ். மொக்க ஸ்டோரிஸ் மக்களே. போன எபிசோடில் நிலா வீட்டில் இருந்து வேலை பார்க்குற மாதிரி கேட்குறேன்னு சொல்லியிருந்தான். அவள் டுடே என்ன பண்ண போகிறான்னு வாங்க பார்ப்போம், மொக்க ஸ்டோரிஸ்குள்ளே போவோம். எப்பயும் போல் 2 பேரும் ஆஃபீஸ் வந்தாங்க. நிலா என்னாச்சுடி இன்றைக்கி கேட்க போகிறேன்னு சொல்லியிருந்த? ஆமாம் டீனு கேட்கணும், ஃபஸ்ட்டு ட்ரெயினர்கிட்ட சொல்கிறேன், ட்ரெயினர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சரி டீனு. எப்பயும் போல் 2 பேரும் ஆஃபீஸ் வந்தாங்க. நிலா என்னாச்சுடி இன்றைக்கி கேட்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்? ஆமாம் டீனு கேட்குறேன், ஃபஸ்ட்டு ட்ரெயினர்கிட்ட கேட்கணும். சரி கேட்டு வா அப்படின்னு சொல்கிறா. நிலாவும் ட்ரெயினர்கிட்ட போய் கேட்டு வந்துட்டாங்க. என்னடி சொன்னாங்க ட்ரெயினர்? டீனு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்கடி, ஒரு 2 or 3 months வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி நீ வீட்டில் பேசிப்பாரு நிலா, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சரிடி நான் லஞ்சில் பேசிட்டு சொல்கிறேன். நிலா லஞ்ச் டைமில் வீட்டில் பேசிட்டியா? பேசிட்டேன் டீனு. வீட்டில் என்ன சொன்னாங்க நிலா? டீனு வீட்டில் 2 months ஆஃபீஸ் போக முடியாதுன்னு, நீ ஒர்க் போக வேணான்னு சொல்கிறாங்க டீனு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ நீ இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுமே. ஆமாம் டீனு அதுதான் நானும் யோசிக்கிறேன், ஆனால் வீட்டில் ஒர்க் போக வேணான்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு டைம் மேனேஜர்கிட்ட பேசி பார்க்கலான்னு தோணுது டீனு. கரெக்ட் தாண்டி, ஒரு டைம் பேசிப்பாரு மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. சரி டீனு இரு வர அப்படின்ட்டு போயிட்டான். நிலா சொல்லி டீனு என்னாச்சு, மேனேஜர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன், மேனேஜர் என்ன சொன்னாங்க? டீனு மேனேஜரும் 2 or 3 months வெயிட் பண்ண சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது? சரி நீ வீட்டில் தான் பேசி பார்க்கணும், பட் வீட்லேயும் வேலைக்கு போக வேணான்னு சொல்கிறாங்க, நீ தான் முடிவு எடுக்கணும். நிலா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். நான் வேலையை விட்டு நிற்கலான்னு இருக்கேன்டி. என்னடி சொல்கிறேன்? ஆமாம் நான் அப்ஸ்காண்ட் ஆகலான்னு இருக்கேன், நான் வேலையை விட்டு நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. எதுவாக இருந்தாலும் பார்த்து முடிவு பண்ணு அப்படின்னு சொல்கிறா. நிலா ஈவினிங் போகும்போது டீனு விட்டு சொல்கிறா, நான் நாளையிலேருந்து ஒர்க் வர மாட்டேன், நான் வேலையை விட்டு நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. டீனு ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆகிட்டா. ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன், வீட்டில் பேசலாம்ல அப்படின்னு சொல்ல. வீட்டில் பேசி பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் அவங்க எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, ஸோ நான் வேலையை விட்டு நிற்க போகிறேன், நீ எல்லாத்துக்கிட்டையும் பேசு, மீனும் நல்லா தான் பேசுவா, நீ அவள் கூட பேசு, தனியாக இருக்காத, நான் நாளையிலேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி பாய் நிலா, பார்த்து இரு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறா. நீ ஹாப்பியாக ரெடி, எல்லாத்துக்கூடயும் பேசு அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு போயிட்டான்.
இந்த எபிசோடில் நிலா வேலையை விட்டு போயிட்டா. இனிமேல் டீனு தனியாக தான் இருக்க போகிறா. வாங்க நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். மொக்க ஸ்டோரிஸ் மக்களே, போன எபிசோடில் நிலா வேலையை விட்டு போயிட்டா. டீனு தனியாக தான் இருந்தா. வாங்க டீனு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். மொக்க ஸ்டோரிஸ்குள்ளே போவோம். டீனு எப்பயும் போல் ஆஃபீஸ் வந்தால் தனியாக தான் இருந்தா. ட்ரெயினர் கிளாஸ் எடுக்கும்போது தனியாக தான் இருந்தா. நிலா வேற இல்லை. இனிமேல் நம்ம யார் கூட பேசுவோம்? இந்த ஆஃபீஸ்க்கு வரும்போதே நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். கிடைச்ச ஃப்ரெண்டும் இப்போ வேலையை விட்டு போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரேக் பண்ணாலும் தனியாக தான் போகணும், வாஷ்ரூம் பண்ணாலும் தனியாக தான் போகணும், லஞ்சும் தனியாக தான் போகணும் போல், நமக்கு தனியாக தான் இருக்கணும் போல், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான். டீனு தனியாக கேன்டீன் போனான். அங்கே மீனுவும் ராஜ்குருவியும் இருந்தாங்க. டீனு தனியாக இருக்கிறத மீனு பார்த்தா. பிரேக் முடிஞ்சதும் எல்லாரும் ஆஃபீஸ் போனாங்க. டீனு தனியாக இருக்கிறத பார்த்து மீனு யோசிச்சு, இவ தனியாகவே இருக்கா பாவம் அப்படின்னு நினச்சிருப்பா போல். பார்த்துட்டே இருந்தா ரொம்ப நேரம் டீனுவை. சடனாக போய் டீனு விட்டா, ஹாய் டீனு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசுகிறா. டீனுக்கு ஒரே ஷாக். இவன் நம்மகிட்ட பேசுகிறாளா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்க்குறா. வந்து பக்கத்தில் உட்கார்ந்தா. ஹாய் மீனு அப்படின்னு இவளும் சொல்கிறா. என்ன தனியாகவே இருக்க, எங்கள் கூட்டலாம் பேச மாட்டியான்னு கேட்குறா. அப்படிலாம் இல்லை பேசுவோம் நீ அப்படின்னு இவ சொல்கிறா. சரி இனிமேல் நம்ம ஒன்றாவே இருப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருந்தாங்க. லஞ்ச்லேயும் நீ எங்கள் கூட வா, நீ தனியாக போய் உட்கார வேணாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ டீனு நினைக்கிறா, நம்ம இவ்வளோ ரொம்ப தப்பாக நினச்சிட்டுமே, சீன் போடுவா அப்படின்னு நினச்சோம், ரொம்ப எவ்வளோ நல்லா பேசுகிறா, சரி இதுக்கு தான் நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறா. மீனுவும் நினைக்கிறா, இவ பேசுனா பேசுவாளா அப்படின்னு சொல்லி நம்மளும் நினச்சோம், பேசணும் நல்லா தானே பேசுகிறா, நம்மளும் இவ்வளோ தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவளும் நினைக்கிறா. ட்ரைனிங் முடிஞ்சது. 2 பேரும் லஞ்ச் பண்ணாங்க. லஞ்சில் 2 பேரும் ஒன்றாக்கு வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ எங்கே போனாலும் மீனுவும் டீனுவும் ஒன்றா போகிறாங்க. இவங்க 2 பேரும் பயங்கரமாக க்ளோஸ் ஆகிட்டாங்க. டீனு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. கடைசியில் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிடச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி மொக்க ஸ்டோரிஸ் பார்க்க மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.